ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஜிகுக் எஃப்எஃபோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுடா. ஸோ இந்த ஸ்டோரிக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த ஸ்டோரி மூலிமா கிஃப்ட்லாம் வந்திருக்கு. இது என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதிலே தெரிஞ்சுக்கிறேன். ஓகேடா, நான் ஸ்டோரி அதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா ஜிகுக்கு 2 பேரும் க்ளோஸாக இருந்திருந்தாங்க, அதோட தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிகுக்கு 2 பேர் தான் ரொம்ப அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இப்போ எப்படின்னா 2 பேர்த்துக்குமே ஒரு 1/4 இன்ச்சு தான் கேப்பு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி தான் கிட்ட போகிறான். இப்போ ஜேகேவும் அதே மாதிரி தான் ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. ஸோ எப்படின்னா லைட்டாக தான் டச் ஆகிற மாதிரி இருக்குது 2 பேர்த்தோட உதடுமே. ஸோ இப்போ ஒரு வாய்ஸ் தான், யோ மாமா இங்கே என்னையா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வாய்ஸ் கேட்டோடனே 2 பேருமே அப்படியே டக்குன்னு வந்து விலகிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஏய் நீ என்ன பண்ணுறீங்க, அது இந்த டைம் என்ன ஆகுது, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். யோ அதெல்லாம் விடியா, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அது இந்த டைமுக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கு நீ வந்த தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். யோ மாமா என் ரூபியை காணியா, அதான் தடவிக்கிட்டு வந்தேன். சரி அம்மா வேற திட்டினா, ஒழுங்காக போய் பிடிச்சிட்டு வந்துடு, இல்லைன்னா அவளை தான் பார்த்துக்கண்ணா. ஸோ அதான் அப்படியே தடவிட்டே வந்தேன். நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க, என்னையா பண்ணிகிட்டு இருந்தீங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கடா. இப்போ ஜங்குக் தான், ஏய் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அவன் ஐஸில் அவன் கண்ணில் வந்து தூசி விழுந்துருச்சு, அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். யோ பொய் சொல்லாதையா, நீ பார்த்தா தூசி எடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஏதோ மொத்தம் கொடுக்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், லில்லி உனக்கு வாய் ரொம்ப ஓவராக இருக்குது. ஆமாண்டா அது நம்ம லில்லி தான். யோ என்னாயா பார்த்ததை சொன்னால் என்ன எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்கிறேன். யோ ஜிமினா என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து லில்லி கேட்குறா. லில்லி நானும் ஒன்றும் பண்ணலை, தூசு தான் விழுந்துருச்சு, அதுதான் ஜங்குக்கு எடுக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய் ஜிமினா, நீ யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லலாம், என்கிட்டலாம் பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லாமல் சொல்லு, என்ன 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக பண்ணிகிட்டு இருந்தீங்க, என் மாமா நீ அவனுக்கு மொத்தம் கொடுக்க தானே வந்த அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஜங்குக் தான், லில்லி ஒழுங்காக போயிரு, எனக்கு காண்டித்தாத அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் தான், அழகாக கிஸ் பண்ணியிருப்பேன், வந்து நந்தி மாதிரி தடுத்துட்டு கேள்வி கேட்குறத பாரு கொட்டச்சி அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ லில்லி தான், யோ மாமா நீ என்ன மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறன்றத எனக்கு புரியுது, பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து லில்லி சொல்கிறான். இப்போ ஜிமி தான், லில்லி எப்போ பார்த்தாலும் தப்பாகவே யோசிக்காத, அவன் ஒன்றும் என்னை கிஸ் பண்ணலாம் வரல, ஆனால் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்னு தெரியல, ஒருவேளை கண்ணில் தூசு விழுந்துச்சுன்னு தூசு எடுக்க வந்தானே என்னமோ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் நீ நல்லா நடிக்கிறடா, அப்படியே பச்சை புள்ள மாதிரியே நடிக்கிறடா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. கம்மன் இரு லில்லி, உன் ஜங்குக்கு மாமாக்கெல்லாம் ஆள் இருக்காங்களாம், சும்மா நீ தேவையில்லாமல் அது இதையும் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான் ஷாக்கா, யோ என்னையா சொல்கிற, யோ மாமா என்ன மாமா யார் ஆள், என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், ஆமாம் இப்போ தான் ஜங்குக் சொன்னான் அவனுக்கு யாரோ ஆள் இருக்காங்களாம், அது ஒரு பாயா தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின்க்கு சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஏய் என்னடா சொல்கிற குள்ளப்பையில பாயாமா, ஆமாம் லில்லி அவன் ஜங்குக் மாமா தான் சொன்னான்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என்னையா மாமா, என்ன ஆள்கிட்ட விழுந்துட்டியா அப்படின்ட்டு லில்லி கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, ஏய் போ கம்முன்னு, எனக்கு ஒர்க் இருக்கு, ஜிம்மி வா போகலாம். யோ 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 எங்கேயா போகிற, எங்கே போகிற, பேசிக்கிட்டு இருக்கல, என்ன நீ பாட்டில் போகிற, எனக்கு முன்ன பதிலை சொல்லிட்டு போ அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் என்ன பதில் சொல்லணும், நான் சொல்கிறவா, அவங்க அவங்க அவங்களுக்கு ஜங்குக்கா, நீ இப்போ நானும் லில்லி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் ஜிமின் வா நம்ம போகலாம், அவள் ஏதோ ஆடு தலை வந்திருக்கா, அவள் தலையை பிடிச்சிட்டு போட்டோம். ஐயோ மாமா வீட்டுக்கு தானே வேற, அப்படி பார்த்து இருந்தால் பிடிச்சிட்டு வா, நானும் ஜிமினும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், இடியே குட்டச்சே வந்து கார் இது கெடுத்துட்டு இப்போ அவனையும் கூட்டிகிட்டு போறியா, ஐயோ நான் என்னைக்கு இவனை லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி முடியல, என்னைக்கு நானும் எல்லாம் பண்ண போகிறனோ அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே முனகிறான். இப்போ லில்லி தான், யோ நீ என்ன முனகிறங்கிறது எனக்கு தெரியுது, பாத்தியா நான் லில்லி தெரியுமா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், அம்மா தாயே நீ இருக்கிறத தெரியாமல் மலர்விட்டேன், போ அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ, நான் போய் உன் ஆட்டை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே திருப்பிக்கிட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் லில்லி என்னாடி அவங்கக்கிட்ட அப்படி பேசுகிற, எப்படி பேசுகிறேன், நல்லா தானே பேசுகிறேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். ஏய் லில்லி நீ செம்மையாக பேசுறது தெரியுமா, எனக்கும் அந்த மாதிரியே பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். பேசு இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இல்லை நீ பேசுறதெல்லாம் ஓகே தான், அந்த யோ யோன்னு சொல்கிறல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நானும் ஒன்று அது மாதிரி சொல்லுவேன். ஏய் நாயா நான் பொண்ணுயா, நான் ஆம்பளைங்களை பார்த்தா தான் அது மாதிரி சொல்லணும், பொண்ணை பார்த்தாலும் அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். ஏய் உன்னை பார்த்தா ஒன்று பொண்ணு மாதிரிலாம் தெரியல, ஆம்பளை மாதிரி தான் இருக்குது, நான் உன்னை யோனே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லிக்கு தான், அட குட்டை பையில யாரை பார்த்து ஆம்பளைன்னு சொல்கிற, ஏய் என்னடா என்ன என்ன அப்படின்ட்டு லில்லி வந்து ஜிமின் கிட்ட வம்புக்கு போகிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் என்னடி என்ன என்ன உனக்கு மட்டும் நான் பேச தெரியும் நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு அதெல்லாம் பேச தெரியும் தெரியுமா, சும்மா போனா போதேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமினும் லில்லிக்கிட்ட சண்டைக்கு போகிறான். இப்போ அங்கே டே தான் வரான். ஏ ஏ ஹே 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 என்ன 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 சவுண்டுங்க என்ன சவுண்டு அப்படின்ட்டு டே வரான். இப்போ ஜிமின் தான், டே டே இங்கே என்னடா பண்ணுற நீ, நான் தான் முன்னைய கூப்பிட்டதுக்கு நீ வர மாட்டேன்னு சொன்னேன், இப்போ எதுக்குடா வந்த அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் லில்லி தான், வந்துட்டியா அப்படின்ட்டு லில்லி ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுறா. இப்போ டே தான், அடி என்னாடி ஆளை பார்த்தா மூஞ்சி திருப்புற, ஏன் நான் நல்லா இல்லையா என்ன அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ லில்லி தான் மேலேருந்து கீழே வந்து டேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் மறுபடியும் சண்டைக்கு போகிறான். ஏய் என்னை பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையாடா, சொல்லுடா என்னை பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து லில்லி சண்டைக்கு போகிறான். இப்போ ஜிமின் தான், ஆமாண்டி உன்னை பார்த்தா பொண்ணு மாதிரிலாம் தெரியல, ஆம்பளை மாதிரி தான் தெரியுது, என்ன வாய் பேசுகிற நீ, அப்பா ஊரில் இருக்க வாய் ஃபுல்லாக உன்கிட்ட தான் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேயாங் தான், டேய் என்னடா சொல்கிறான் ஏன் ஆளை பார்த்து, ஏன் ஆளுக்கு என்னடா குறைச்சல, மூக்கு மூலியமாக நல்லா அழகாத்தாண்டா இருக்கா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான், யோ நாயா இதே சாக்கில் இன்னும் ஒரு மாதிரி பண்ணுற, இது கிராமம் தேவையில்லாமல்லாம் என்கிட்ட பேசாத, அப்புறமேட்டு நொறுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. என்னாடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நறுக்கி போடுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணி போடுவோங்கிற, பார்க்கலாமா யார் யாரை நறுக்கிறான்னு அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், லில்லிக்கிட்டே தான் போகிறான். யோ பெருக்கே கிட்ட வர பேசிகிட்டு இருக்குல்லையே, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ அந்த பயம் இருக்குல்ல, நான் வாய் பேசிக்கிட்டு இருக்கேன், யார் எங்கள் ஊரில் வந்து பாரு டேவை பற்றி எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு,
ஆ அது உங்க ஊர்ல. எங்க ஊர்ல லில்லிய பத்தி கேட்டுப்பாரு. லில்லி எப்படியாப்பட்டவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா. இப்ப டே தான். ஆ எப்படியாப்பட்டன்னு சொல்லுவாங்களா? ஆள் நல்லா 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 நச்சுன்னு இருக்க. ம். என்னென்னமோ தோணுதுதான். என்ன பண்றது? இப்போதைக்கு எதுவும் வேண்டான்னு தோணுது. அப்படின்ட்டு டே சொல்றான். டேய் யோ என்னயா ஒரு மார்க்கமா பேசுற? ஏய் ஜெமினா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை. அப்புறம் பார்த்துக்க லில்லிய பத்தி. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ட்டு லில்லி சொல்றா. இப்ப ஜிமிதா கேட்டு ஏன் நீ என்ன அவகிட்ட வந்ததுன்னு எப்ப பார்த்தா ஃப்ளர்ட் பண்ற மாதிரியே பேசுற? அவகிட்ட நல்லா பேச மாட்டியா? அவளே ஒரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இப்ப லில்லி தான். என்ன அவளே ஒரு இவளா? டேய் என்னடா என்னை பத்தி என்ன பேசுற உன் ஃப்ரெண்டு கிட்ட? என்னடா பேசுற அப்படின்ட்டு லில்லி வந்து ஜிமின் கிட்ட போறா. ஏய் இல்லை லில்லி, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். ஆஹா பார்த்து 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 பேசு. அப்படி இல்லைன்னு வச்சுக்குவேன், அப்புறம் அன்னைக்கு சொன்னனே என் மாடு காளை மாடு அவுத்து விட்டுருவேன். அப்புறம் எங்கெங்க ஏத்துனே தெரியாது தெரியுமா அப்படின்ட்டு லில்லி சொல்றா. லில்லி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் ஜிமின் உன் ஃப்ரெண்ட் இல்லை, நான் பாவம் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். உன்னையெல்லாம் பாவம் பார்க்க முடியாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்றா, வீணின் 2 பேத்தையும் கூட்டிட்டு தான் போறான். இப்ப இந்த பக்கம் வி என்ன பண்றானா, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பில்லுடா, அது நல்லா வளர்த்தியா இருக்கும், ஒரு வைக்கோல்னு கூட சொல்லலாம். பெருசா இருக்கும் அந்த பில்லு. அந்த பில்லை உடைச்சிட்டு என்ன பண்றான், லில்லி கிட்ட ஒரு மாதிரி அந்த காது கிட்ட வந்து அந்த வச்சோம்னா வச்சா கூசுண்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். யோ ஒழுங்கா வந்து சேரு, சும்மா அங்கேயும் இங்கேயும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த சேத்துல தள்ளி விட்டுறோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றான். நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டே சொல்றான். யோ இப்போ என் காதில் என்னத்தைய வச்ச இது பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு டே சொல்றான். இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்றான்னா, அப்படியே ஒருத்தவங்கள அவங்க வந்து ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜிமின்னு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஏய் லில்லி லில்லி இங்க வாடி. என்னடா? ஏய் அவங்க ஏன் எதுவும் தலையில வச்சுட்டு போறாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்பதான் லில்லி பார்க்குறா. யோ அது வேற ஒன்றும் இல்லை ஜிமினா, அவங்க எப்படி சொல்றதுன்னா, அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் காட்டுல தோட்டத்துல வந்து வேலை செய்வாங்க. இவங்க வந்து சாப்பாடு கொண்டுட்டு போறாங்க. அதுக்கு ஏன் என்னமோ பெருசா இருக்கு அதுல கொண்டுட்டு போறாங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்கலாம். இப்ப லில்லி தான். யோ அதுதான்யா கூடை கூட கூடையில வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஏய் லில்லி அவங்க அழகா நடந்து போறாங்க பாரு, அவங்க ஹிப்பு பாரு இப்படி இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப லில்லி தான். ஏன்னா ஹிப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றான். இப்ப டே என்ன பண்றான், நான் சொல்றேன். ஹிப்னா இந்த இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு, இந்த இடுப்பை இப்படி இப்படி வளைச்சி நடக்கிறாங்கல்ல, அதை தான் அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட இடுப்பை பிடிச்சி டே சொல்றான். இப்ப லில்லி என்ன பண்றான்னா, டக்குன்னு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு யோ எங்கயா கை வைக்கிற, எங்க கை வைக்கிற, கை அப்படியே ஒடிச்சிருவேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாளே என்ன சொன்னேன், நான் இங்கேயும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்போ என்னத்துக்கு கையை என் இடுப்பை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்றா, டேவோட ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி வளைக்கிறா. ஏய் உருளி 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 வலிக்குது. அவன் என்ன சொன்னாலும் உனக்கு புரியலடி, அதுதாண்டி நான் சொன்னேன், என் கையை விட்டுறி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி அப்படியே எப்படின்னா கீழே குமிஞ்சிட்டு வாக்கிலேயே போகிறான். இப்போ ஜிமின் தான். ஏய் அவனை விடு லில்லி, அவனை விடு, ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை ஏதோ ஒன்று திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. அவன் தெரிலன்ட்டு தானே சொன்னான், அதுக்கு என் இடுப்பில் கை வைப்பானா? யோ சொல்லி வையா உன் ஃப்ரெண்டு கிட்ட, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டீ தான். சரிம்மா சரி நான் தொடலை, விடுமா கை வலிக்குது, விடுமா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி கை விட்டுறா.
அப்பா! ஏய்! என்ன கை அது! அது கையா இல்ல இரும்பா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப லில்லி தான், "யோவ்! இதெல்லாம் காட்டுல வேலை செஞ்ச கையா? அடிச்சேன்னு வச்சுக்க, அப்படியே 5 விரலும் அப்படியே இருக்கும் தெரியுமா? பார்க்குறியா? பார்க்குறியா?" அப்படின்ட்டு லில்லி சொல்றா. இப்ப ஜிமின் தான், "ஏய்! உங்க சண்டைய விடுங்க. எனக்கு நீ இத முன்ன சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து லில்லி கிட்ட கேட்குறான். "யோவ்! அதான் நான் சொன்னேன்ல, அவங்க வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்கயா. இப்போ என்ன உனக்கு என்ன மேரேஜா? கல்யாணம் ஆயிருச்சு. ஆகலல்ல. உன் கல்யாணம் ஆனதும் உன் வீட்டுக்காரனுக்கு நீ இது மாரி கொண்டு போயா." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கத்துறா. இப்ப ஜிம்மி தான், "ஏய் ஏய் எதுக்குடி கத்துற? அது என்னன்னு தெரியலன்னு தானே கேட்டேன்." அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு லேடி தான் அதுலேருந்து வராங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, பின் கசம் கட்டியிருக்காங்கடா. கட்டிக்கிட்டு அந்த மாரி சாரி வியர் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி போறாங்க. இப்ப ஜிமின் என்ன பண்றான், "அ அ அ அக்கா 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிடுறான். சொல்லுப்பா. என்ன வேணும்?" "இல்ல, அந்த அதில என்ன வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்ப லில்லி தான், "டேய்! அவங்ககிட்ட ஏன்டா என்னடா பேசுற? என்னடா வேணும் உனக்கு?" அப்படின்ட்டு ஜிமின பார்த்து லில்லி கேட்குறா. இப்ப, "ஏய் இரு லில்லி, அதில என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்." அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இப்ப அ அ லில்லி தான், அக்கா அந்த கூடைய கொஞ்சம் இறக்கி வைங்க்கா. அவன் ஏதோ பார்க்கணுமா பார்க்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு ம் லில்லி சொல்றா. இப்ப ஜிமின் தான் அவங்க இறக்கி வச்சுர்றாங்க. இப்ப ஜிமின் அதில பார்க்குறான். அதில சாப்பாடு, குழம்பு, சாதம் இந்த மாரிலாம் இருக்கு. அப்புறமேட்டு ஒரு தூக்குமணி மாரி இருக்குடா. அது எப்படின்னா, வாழை இருக்கு. ஒரு தூக்குமணி மாரி இருக்கு. அதில வந்து கஞ்சி இருக்கு. ஸோ அந்த கஞ்சில எப்படின்னா, இந்த சோள சோறு, கம்மன் சோறு இந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்லடா, இந்த மாரிலாம் அதில இருக்கு. அப்புறமேட்டு மிளகா வணக்குனது இருக்கு. அப்புறமேட்டு மாங்காய் தொக்கு, மிளகா தொக்கு, தக்காளி தொக்கு, ஸோ இந்த மாரிலாம் ஊறுகாய் மாரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு இதில இருக்கு. இப்ப ஜிமின் தான் அ அ அந்த கஞ்ச பார்த்துட்டு, "அக்கா இது என்ன இப்படி இருக்கு? கலர் பார்க்க நல்லாருக்கு. எனக்கு குடுக்குறீங்களா?" அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்ப லில்லி தான், "டேய்! அது அவங்க வீட்டுக்காரருக்கு எடுத்துட்டு போறாங்கடா. அதெல்லாம் எதுக்குடா உனக்கு?" "ஏய் லில்லி ப்ளீஸ் லில்லி வாங்கி குடு லில்லி. அது பாரேன் சூப்பரா இருக்கு. எனக்கு வாங்கி குடு நான் சாப்பிடணும்." அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்ப டேவும் வந்து எட்டி பார்த்துட்டு, "ஏய்! என்ன இந்த டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தரீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறான். இப்ப லில்லி தான், "அலையுது பாரு. ஹ்ம்." அப்படின்ட்டு சொல்றா. ஏய் அலைலாம் இல்ல லில்லி. இது மாரிலாம் நாங்க சாப்பிட்டது இல்லையா? அக்கா 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 ப்ளீஸ்க்கா எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் குடுங்கக்கா நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப அவங்க எப்படின்னா, ஒரு அவங்க இருக்கிற லைன் சுத்தி வந்து ஒரே வயலா இருக்கும்டா. அப்படின்னா வந்து இந்த நெல் பயிர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நட்டுருக்காங்க. அ அவங்க இருக்கிற அந்த ஜிமினும், லில்லி 3 பேர் நிக்கிற இடத்துல வந்து, பக்கத்துல வந்து ஒரு தொட்டி மாரி இருக்குது. ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்ட சுத்தி ஒரே ஒரு மாங்கா மரம் நல்லா பெருசா இருக்கு. இப்ப அந்த லேடீஸ் என்ன பண்றாங்க, "சரி சரிப்பா, சரி என் வீட்டுக்காருக்கு நான் இந்த சாப்பாடு குடுத்துக்கிறேன். நான் வாங்க இத உங்களுக்கு கரைச்சு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஒரு கல்லு மாரி இருக்குடா, அதில போய் உக்காந்துட்டு, அதில கரைச்சு அ டம்ளர்ல ஊத்தி ஜிமினுக்கு தராங்க. ஜிமின் சாப்பிட்றான். சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. அந்த எப்படின்னா, அது கம்மஞ்சோறும், சோள சோறும் கலந்து மிக்ஸ் பண்ண மாரி இருக்கு. அதில அந்த கஞ்சி ஊத்தி மிக்ஸ் பண்ணக்குள்ள வந்து நல்லா புளிப்பா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்கலாம் சாப்பிட்டுருப்பீங்க ரோட்ல கம்மங்கூழ் இருக்குல்ல, அதுதான். அந்த மாரி ஒரு சாப்பாடு தான். இப்ப அ ஜிமீன் சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டு. ஆ ஆன்ட்டி செம்ம டேஸ்ட்டு. சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்றான். இப்ப தான், ஏய் ஜிமினா ஜிமினா எனக்கும்டா. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்டா. டேய் எனக்கும் குட்றா." அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்ப "ஏய் இருடா நான் குடிச்சிட்டு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அ ஜிமின் சொல்றான். இப்ப அந்த ஆன்டி தான் அந்த லேடீஸ் தான், "இருப்பா உனக்கு இந்த டம்ளர்ல நான் ஊத்தி தரேன்னு" சொல்லிட்டு இன்னொரு டம்ளர்ல ஊத்தி தராங்க. இப்ப டேவும் வாங்கி குடிக்கிறான். ஆ செம்ம டேஸ்ட்டா இருக்கே! டேய் ஜிமினா இந்த மாரிலாம் நம்ம ஊர்ல ஏன்டா இல்ல? ஆனா இங்க சாப்பாடு முதல் கொண்டு எல்லாம் டேஸ்ட்டா இருக்குதுடா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
இப்போ ஜிமின் தான், ஆமா டேட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ஸ் குடிக்கிறான். இப்போ அந்த அந்த லேடிஸ் தான், இந்தாப்பா இந்த மிளகா இதை கரைச்சிட்டு குடிங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் இருக்குது, இதை கரைச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. இப்போ லில்லி தான், ஏய் ஜிமினா மிளகாலாம் சாப்பிடாத, காரம், அந்த மாங்காய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். ஏ போடி உனக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த மிளகாய் எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்றான். அந்த சாப்பாட்டுக்கும் அந்த மிளகாய் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா சாப்பிட்றான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கடிச்சு சாப்பிட்றான். ஸோ அவனுக்கு வந்து அப்போ காரம் தெரியல. டேவும் அதே மாதிரி தான். 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தூக்கு மணி நிறையா அந்த சாப்பாடு இருக்கும்டா, அதை 2 பேருமே வீமீன் 2 பேருமே குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அந்த மிளகா எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமினுக்கும் டேவுக்கும் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. ஏன்னா அந்த அந்த காரம் மிளகா வந்து செம்ம காரமாக இருந்திருக்கும். இப்போ ஜிமின் தான், இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் ஏன் என் கண்ணிலேருந்து கண்ணு தண்ணி டியர்ஸாக வருது, என்ன அது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவு தான், ஆமாம் என்ன ஃபேஸில் வந்து வெறுக்கா அழுகையாக வருது, ஆனால் நான் அழுகவே இல்லையே அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான் சிரிச்சிட்டு, டேய் லூசுங்களா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல மிளகா காரம் வேணாம், மாங்காய் தொக்கு சாப்பிடுங்க. இல்லைன்னு சாப்பிட்டீங்கல்ல, ஸோ பக்கிங்களா அந்த காரம் உங்களுக்கு செட் ஆகலை, அதனால தானே இப்படி கண்ணு தண்ணி மாலையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், என்ன காரம் சாப்பிட்டா இப்படி தான் இருக்குமா, ஆனால் எனக்கு காரம் இல்லையே அப்படின்னு சொல்லக்குள்ள தான் ஜிமின்க்கு இப்போ தான் அந்த காரம் எல்லாம் அப்படியே ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆ ஏ லில்லி காருது லில்லி, ஆ ஆ அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். இந்த பக்கம் டேவ் தான், டே மச்சான் என்னடா இந்த காருது, ஐயோ இந்த நேரம் பார்த்து எதில் எனக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா, என்ன இந்த காருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க கையை வச்சு நாக்கில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிட்டு அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லில்லிக்கா சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னால் முடியல, யோ மாமா எதுக்கியா இவங்களை என்கிட்ட கோத்துட்டு போனேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வேற அங்கே புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ அந்த லேடிஸ் தான், ஏப்பா அப்பயே அந்த பொண்ணு சொன்னேன்ல மிளகா வேணான்னு, நீங்கள் ஏப்பா அதையே சாப்பிட்டீங்க, இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுவே சரியாயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, என் வீட்டுக்காருக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த கூடை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வீமீன் 2 பேர் தான், டே மச்சான் என்னடா இந்த காருது, என்னால் முடியலடா, டே மச்சான் உனக்கு மட்டும் இல்லை மச்சான் எனக்கு தான் காருது அப்படின்ட்டு வீமீன் 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அங்கே ஜங்குக்கு தான் வரான். ஏய் என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மாமா யோம்மா வந்துட்டியா, இங்கே பாரியா இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னால் முடியலையா, போய் ஆயா இவனுங்களை என்கிட்ட கோத்து விட்ட அப்படின்ட்டு லில்லிக்கு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். அங்கே நடந்ததெல்லாம் லில்லி சொல்கிறான். ஜங்குக்கே சிரிப்பு வந்துடுது, சிரிப்பு அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஹேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்குடா இந்த வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். ஹே ஜங்குக்கா ரொம்ப காருது, என்னால் முடியல, அவள் தான் சொன்னான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா, நானும் சாப்பிட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் காருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கா. இந்த பக்கம் டே தான், ஐயோ ஜங்குக்கா என்னால் முடியல, இந்த காருது, இதுக்கு ஒரு வழியே இல்லையா, என்ன சொல்லுங்கள், எனக்கு எதாவது ஐடியா கொடுங்க, என்னால் முடியல அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி கத்துறான். ஏன்னா டே அதிகம் காரம் சாப்பிட மாட்டான். இப்போ லில்லி என்ன பண்ணுறான், யோ வாயங்க வா, நான் ஒரு பழம் தரேன், அந்த பழத்தை சாப்பிடு, உனக்கு காரெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ டே என்ன பண்ணுறா, லில்லி கூட போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், ஏ ஜங்குக்கா எனக்கு ரொம்ப காருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கத்துறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் தண்ணி குடிச்சியா, நான் எல்லாம் குடிச்சேன் ஜங்குக்கா, எனக்கு ஒன்றும் கேட்கல, ஜங்குக்கா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப காருது, என்னால் முடியல ஜங்குக்கா
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து ஜிமினோட ஃபேஸை அப்படியே கட் பண்ணுறான். ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஜிமின் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கே தான் பார்க்குறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே டக்குன்னு ஜிமினுக்கு போய் அப்படியே லிஃப்ட்லேயே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட டங்கை அந்த நாக்கை அப்படியே எடுத்து அவன் அப்படியே சக் பண்ணுறான். அது மாதிரி சக் பண்ணுறான். ஜிமினுக்கு அப்படியே அவன் ஐஸ் எல்லாம் அவ்வளோ வேடாகுது. அப்படியே அவன் ஐஸ்லாம் அப்படியே அவ்வளோ பெருசாகி அப்படி ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் செம்மையாக அப்படியே சக் பண்ணுறான். அவனோட டங்கை அப்படியே சக் பண்ண ஜிமினுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரம் அப்படியே குறையுது. இப்போ குறைஞ்சி அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஐஸை லைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்போ அவனும் அப்படியே அந்த கிஸ்ஸை அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பண்ணி ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு மறுபடியும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேருமே அப்படியே எப்படின்னா அந்த இடம்னா சுற்றியும் வயல், அதை பக்கத்தில் தொட்டி ஒரு மாங்காய் மரம்னு சொன்னல. ஸோ அங்கே யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்படியே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ் அப்படியே ஒரு 1 மினிட்ஸ் போகுது, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருக்கேன்னு அது எனக்கே நல்லா தெரியுது. ஸோ ஒரு கேள்வி, ஜங்குக்கோட பிளான் சக்ஸஸ் ஆயிருச்சா ஆகலையான்றதை இந்த ஸ்டோரி கேட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.